அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பு என்கின்ற இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது அதாவது அஜ்னபி மஹரமுடைய சட்டங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ 2 பகுதிகளை நாம் முடித்திருக்கிறோம். அதில் அஜ்னபி மஹரமி என்ற அந்த அதாவது அஜ்னபிகள் யார், மஹரம்கள் யார் என்கின்ற அந்த வகைப்பாட்டை குர்ஆன் எப்படி சொல்கிறது, எப்படி புரிந்து கொள்வது என்ற பகுதியையும், இன்றைக்கு அதை பேணுகின்ற முறையில் உள்ள பலகீனங்கள், பிழைகள் இவைகளையும் இதில் சுட்டி காட்டுவதோடு இந்த பகுதி என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இது எதோட எல்லாம் ரிலேட்டட் ஆகும்னு சொன்னால், நம்ம திருமணத்தில் வழி சப்ஜெக்டோட இதாகும். அதே போல குடும்ப வாழ்க்கையில அவர்களுடைய வகை பங்கு எப்படி இருக்கணும் என்ற அந்த பகுதியோட சம்பந்தப்படும். இன்னும் திருமண உறவுகள், முறைகள், நடைமுறைகள், கூட்டு குடும்பம், இந்த மாதிரி விஷயங்களை சம்பந்தப்படும். இதெல்லாம் அதை என்ன செய்யும், சம்பந்தப்படும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசால இந்த அஜ்னபி மஹரமியுடைய சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துன் நூர்லையும் அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறார். சூரத்துன் நிசால 22, 23, சூரத்து நிசால 22, 23, அதே போல அதாவது சூரத்து நூறுல 30, 31 இதுல பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றா, வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா இல்லா மா கத் ஸலஃப். உங்கள் அதாவது தந்தையர்கள் முடித்தவர்களை நீங்கள் முடிக்க வேண்டாம், இதற்கு முன்னால் நடந்ததை தவிர. அதாவது சட்டங்கள் இறங்குவதற்கு முன்னால் நடந்ததை தவிர. அதாவது இது எது சொல்லதுன்னு சொன்னால், தந்தையுடைய மனைவிமாரை, தாய் அல்லாத அந்த பிள்ளைக்கு தாய் அல்லாத மனைவிமார் இருப்பாங்களே, 1, 2, 3 அந்த மாதிரி மனைவிமார்களை முடிக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும். இதுல ஒரே நேரத்தில் அவர் பல தாரங்களை வைத்திருந்தாலும் சரி, சில வேளை அவர் முடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கலாம், விவாகரத்து நடந்த பின்னால 2, 3 திருமணம் முடித்திக்கலாம். அந்த அடிப்படையில அதாவது இவர் பிள்ளை இல்லாம இருக்கக்கூடிய யாருக்கு பிள்ளையோ அதல்லாத மனைவிமார்கள் இருப்பாங்களே, அந்த மனைவிமார்கள் நம்ம சாட்சின்னு வளமையில சொல்லுவோம், அது இலங்கை வளமையில சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அதாவது அந்த பெண்களை நீங்க திருமணம் முடிக்கக்கூடாது. அன்றைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது தந்தை மரணிச்ச பிறகு அந்த தந்தையுடைய மற்ற மனைவிகள், தாய் எல்லாம் இருக்கக்கூடிய மனைவிகளை பிள்ளைகள் முடிக்கிற ஒரு வலுக்கட்டாயமான ஒரு நிகழ்வாக செஞ்சது அன்றைக்கு நடந்து கொண்டு இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கல. ஆனால் அது அல்லாஹு தஆலா என்ன சொல்லிக்கிறார், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு அருவருக்கத்தக்க மானக்கேடான செயல் என்றார். விபச்சாரத்துக்கு சொன்ன வார்த்தையை சொல்றாங்க. அந்த மாதிரி முடிப்பது இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு ஃபுஹ்ஷ், அது கெட்ட ஒரு செயல்பாடு, வமக்தன் வெறுக்கத்தக்க ஒரு செயல்பாடு, வஸாஅ சபீலா வழிகளால் மிக மோசமானது, கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வமக்தன் வஸாஅ சபீலா. இப்போ நீங்க முஸ்லிம் சமுதாயத்திலையும் அந்த நடைமுறை இல்லை, மற்ற கலாச்சாரங்களையும் அந்த நடைமுறை என்ன இல்லை. இது அரபுகளுடைய அந்த வளமைகள் அப்படி இருந்துச்சு, அது கூடாது அதை சொல்றோம். அப்போ எனவே தந்தையுடைய மனைவி, இதில் நம்ம ஆணை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்றோம். பெண்கள் அதை வச்சு என்ன, அதாவது தனது தாயை முடித்த தந்தை அல்லாத கணவர்கள் அப்படி என்று சொல்லி அவங்க அதை என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கணும். எனவே ஆண்களை மட்டும் வச்சு பேசுறது எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிரும். எனவே அதாவது தந்தையுடைய ஏனைய மனைவியர்களை அவங்க முடித்தவர்களை முடிக்கக்கூடாது. அப்போ அவங்க நிரந்தரமான முஅப்பதான மஹரமாக வருவார்கள். நிரந்தரமான மஹரம்னா தற்காலிகமான மஹரம் ஒன்று மிக முஅக்கத், அவங்க குறிப்பிட்ட அந்த நிகழ்வு இருக்கும் வரைக்கும் அது அவங்க மஹரமாக இருப்பாங்க. இப்போ வைஃபுடைய தங்கச்சி மாதிரி, மனைவியுடைய தங்கச்சி மாதிரி. அவங்க விவாகரத்து பட்டா இவங்களை என்ன செய்யலாம், முடிக்கலாம். அவங்க மரணிச்சுட்டா இவங்களை முடிக்கலாம் இருக்கும். அது தற்காலிகமான மஹரம் அவங்க அஜ்னபி தான். அதை நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்றேன். எனவே தந்தையுடைய மனைவியர்கள், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களது தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்த வச்சு தான் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். ஹுர்ரிமத் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு உங்கள் தாய்மார்கள், எதுன்னு வரல, என்ன திருமணம். இன்னத்த ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, உங்களுக்கு இறந்தது ஹராமாக்கப்பட்டிருக்கு, அங்கே திருமணம் இல்லை, சாப்பிட்றது. அந்த இடத்த வச்சு புரிஞ்சுக்கணும். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களது தாய்மார்கள். அப்படிங்க தாய்மார்கள்ன்றது தாய், தாயுடைய தாய், தாயுடைய தாய், அப்படியே என்ன செய்யும், எல்லாத்தையும் இது குறிக்கும். வபனாத்துக்கும், பனாத்துக்கும்னா உங்களுடைய மகள்கள். அப்போ நீங்க பெத்த உங்களுடைய அதாவது சுல்பிலிருந்து விழா, அதாவது முள்ளந்தண்டு, இந்த விழாவிலிருந்து வந்த இந்த முள்ளந்தண்டிலிருந்து வந்த குழந்தைகள். அப்போ அந்த அடிப்படையில் அந்த பெண்கள். வபனாத்துக்கும், அவர்கள் மகள், மகளுடைய மகள், மகளுடைய மகள் அப்படின்னு என்ன செய்யும், அது போகும். வ அகவாத்துக்கும், உங்களது அதாவது சகோதரிகள், உங்களோட கூட பிறந்த சகோதரி. இந்த சகோதரிகள் எப்பயும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது 3 வழியா, உடன்பிறப்பு,
தந்தை வழி தாய் வழி. உடன்பிறப்பு தந்தை வழி தாய் வழி, அதாவது தந்தை ஒன்றாக இருந்து தாய் வேறவாக இருந்தாலும் அது வரும். அப்புறம் தாய் ஒன்றாக இருந்து தந்தை வேறவாக இருந்தாலும் அதை செய்வார். எப்படியோ சகோதரிகள் தான். அதில் முதல் முற்படுத்தப்பட வேண்டியது உடன்பிறப்பு, அடுத்தது தந்தை, அடுத்தது தாய் வழி. அகவா சகோதரிகள். அம்மாத்துக்கும், அம்மாத்துன்னு சொன்னா உங்களோட தந்தை வழி சகோதரிகள். தந்தை வழி நம்ம மாமின்னு சொல்லுவோமே, தந்தை வழி சகோதரிகள் அம்மாத்துக்கும், அவங்கள நீங்க முடிக்கக்கூடாது. ஹாலாத்துக்கும், உங்கள் தாய் வழி சகோதரிகள். நம்ம அதாவது சின்னம்மா பெரியம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வழி சகோதரிகள் உங்களுக்கு முடிப்பது ஹராம். வபனாத்துல் அஹ், உங்கள் சகோதரன், அதாவது சகோதரியை முடிக்கக்கூடாது. உங்கள் சகோதரனுடைய மகள், சகோதரனுடைய மகள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்த், சகோதரியுடைய மகள்கள், சகோதரியுடைய மகள்கள்னா பேத்தி எல்லாம் அப்படியே என்ன செய்யும் அடங்கும், சகோதரியுடைய மகள். வா உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அர்தானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல என்னது, இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களை பெற்றவர்கள் தான் என்ன அவர்களுடைய தாய்மார்கள், அவர்களை பெற்றவர்கள் தான் அவர்களுடைய தாய்மார்கள். பெறாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தாய்மார்கள் ஆக மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு அரபுல வளமையில திஹார் செய்யட்டும் இந்த தாயை போலன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிறதுக்கு சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா என்ன அவங்க தாய்மார்கள் அல்ல, இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களை பெற்றவர்கள் தான் என்னது தாய்மார்கள் சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் இங்க சொல்ற டைம்ல உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு தாய்மார்கள் அல்லாத்தி அர்தானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். செவிலி தாய்மார்கள் என்று சொல்றது, சில செவிலி தாய்க்கிறாங்க அவங்க வளர்ப்பு தாய் தானே தவிர பால் ஊட்டிக்க மாட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சுவைபா சொல்லுவோம், ஹலீமத்து சாதியா சொல்லுவோம், அதே போல உம்மு ஐமன் சொல்லுவோம். உம்மு ஐமன் வந்து பால் ஊட்டிய தாய் அல்ல, உம்மு ஐமன் வந்து பால் ஊட்டிய தாய் அல்ல, சுவைபாவும் ஹலீமாவும் பால் ஊட்டிய தாய். அப்போ ரலியல்லாஹு அன்ஹு இதுல அதாவது அர்தானக்கும் அஹவாத்துக்கும் மினர் ரதா, பால்குடி சகோதரிகள், உங்களது பால்குடி உறவின் மூலம் ஏற்பட்ட சகோதரிகள். நீங்க எந்த தாயிட்ட பால் அருந்தினீர்களோ அங்க அவர்கள் பெற்றெடுத்த சகோதரிகள், அவர்கள் பெற்றெடுத்த சகோதரிகள் அல்லது அவர்களிடத்துல பால் அருந்திய சகோதரி, அவங்க பெற்றெடுத்த மகள் மாதிரி பால் அருந்தியும் உழைப்பாங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ரதாத்துல ஒரு மெப்போனோட தலையில வச்சுக்கணும். டிசைன் ஒன்று என்னன்னா, நீங்க இருக்கிற இடம், நம்ம பால் அருந்திக்கிறோம் என்ற இடத்துல இந்த எடுத்த மாட்டா வி ஷேப்ல தான் போகணும். நீங்க இந்த பாக்குறதுக்கு மகரம் பாக்குறதுக்கு வி ஷேப்ல போகணும். வி ஷேப்லன்னா அங்கிருந்து வி ஷேப்ல இங்கே கொண்டு தரக்கூடாது. உங்களோட சகோதரனும் உங்களோட சகோதரியும் இந்த சட்டத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு அர்த்தம். வி ஷேப் பண்றது நீங்க பால் அருந்திட்டீங்க, பால் ஒரு செவிலி தாயிட்டு பால் அருந்தி தான் வளர்ந்திக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் எல்லாம், அந்த சட்டம் எல்லாம் அவங்க தாய் என்றதும் அவங்க என்ன சகோதரி என்றதும் அந்த தாயுடைய சகோதரிகளை நீங்க முடிக்க கூடாதுன்றதும், அந்த எந்த தாயிட்ட பால் அருந்தீங்களோ அவரோட தந்தையுடைய சகோதரிகளை நீங்க என்ன முடிக்க கூடாதுன்றதெல்லாம் உங்களுக்கு. அங்க இருந்து உங்களோட சகோதரிக்கோ உங்களோட சகோதரனுக்கோ இது எப்படி ஆகாது. அதான் நான் விசேப்பன்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் அதை கன்ஃபியூஸ், அப்ப ஏன் தம்பி பிடிக்கலாம்னா அங்க பாடு, உங்க தம்பிக்கு அந்த சட்ட சப்ஜெக்டே இல்லை, என் தங்கச்சிக்கு அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமே இல்லை, எனக்குத்தான் எல்லாமே, இதுல எல்லாமே எனக்கு மட்டும்தான். அப்ப பால் அருந்தியவருக்கு மட்டும்தான் அந்த டோட்டல் சட்டம் எப்படி ஆகும். அவங்களோட யாரும் வந்து உங்களோட சகோதரனுடைய அந்த சட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. வீச்சே தலையில விரட்டி வராது. நீங்க இப்படித்தான் போகணும். எப்பயும் நீங்க சட்டத்தை ஏதாவது கேள்வி வந்தா இதை புரிஞ்சுக்கணும். உங்களோட இடத்திலிருந்து மத்தவங்களை என்ன செய்ய பாரு, மத்தவங்களுக்கு நீங்க உங்களுக்கு மத்தவங்க உங்களுக்கு, உங்களோட சகோதரன் சகோதரி அதுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதே நீங்க யார்கிட்ட பால் இருந்தீங்களோ அவங்களோட எல்லா சகோதரன் சகோதரி சட்டமும் உங்களுக்கு என்ன செய்யும், எப்ளை ஆகும். இதுதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட். அப்போ அகவாத்துக்கும் மினர் ரதா, பாலூட்டிய அதாவது தாய்மார்கள், உங்களது பால் குடி உறவு சகோதரிகள். வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களது மனைவிமார்களுடைய தாய்மார்கள். மனைவிமார்களுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு மனைவியா அவட தாய் என்று போல அந்த தாய்மார்கள் அனைவரும் என்னது உங்களுக்கு என்ன, அதாவது மஹரம்கள். இதுலயுமே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது உங்களது மனைவிமார்களுடைய அதாவது தாய்மார்கள் அப்படின்னு வார டைம்ல நம்மளோட புள்ள எல்லாத்துக்கும் அப்படியே என்ன செய்வது, எப்ளை ஆகிட்டு போகும். அதே நேரம் நம்மள இன்னொரு மனைவியுடைய பிள்ளைக்கு இது எப்ளை ஆகாது. இவங்க இந்த தாய், அதாவது எந்த தாயை சொல்லப்படுதோ, எந்த மனைவியிட தாயை சொல்லப்படுதோ அந்த மனைவிக்கு மட்டும், அந்த மனைவி வழியாக வந்தது மட்டும் தான் என்ன செய்யும் எப்ளை. இன்னொரு மனைவியிட பிள்ளைக்கு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது மகரமாக வரமாட்டாங்க என்பதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சிலது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கல கஷ்டமாகி, ஏன்னா நம்ம அந்த செக்ஷனுக்குள்ளே இல்லை.
நம்ம இருக்கிறது வேற இதுல. இப்ப இதுல உள்ள சில சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இஸ்லாமிய உலக முன்னுக்கு கொண்டு வந்து தான் பேச வேண்டியது, சிலது இல்லை இதுல. அதனால அதுல எல்லாம் போகல, காரணம் மறுபடியும் நம்ம அந்த இதுக்கே டச் ஆகிட்டு இப்ப மாட்டேன். அடுத்து என்னன்னு சொன்னால் வரபாஇபுக்கும் அல்லாத்தி, இப்ப இந்த மனைவிமாருடைய தாய்மார்கள் மனைவி விவாகரத்தாயினால் மகரம் தான், அல்ல தபீத் நிரந்தர மகரம். அவங்க வந்து என்னது நிரந்தர மனைவியோட உறவு இல்லாம போயிடும். ஆனா பிள்ளைக்கு உறவு கிடைச்சிடும், அவங்களுடைய தாயுடைய மனைவியுடைய தாயோட உறவும் என்ன செஞ்சிடும், நிலைச்சிடும். அந்த உறவு என்ன செஞ்சிடும், நிலைச்சிடும். அதே போல அவருடைய அந்த அந்த மனைவியுடைய தாய் இருக்கிறாங்களே, அப்ப மனைவியுடைய தந்தை இருக்கிறாரே, மனைவியுடைய தந்தைக்கும் உங்களோட பிள்ளைக்குள்ள மகளுக்கு உறவும் என்ன செஞ்சிடும், நிலைச்சிடும். மனைவி உறவும் என்ன செஞ்சிடும், எல்லாம் அதெல்லாம் நிலைச்சிடும். இவன் தான் என்ன செய்வா, உறவை தந்துட்டு டைவோர்ஸ் ஆகினா என்ன வெளியாகவே தவிர மற்ற உறவுகள்லாம் நிலைச்சிடும். அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால் வரபாஇபுக்கும், ரபீப் என்றது வளர்ப்பு பிள்ளை, ரபீப் என்றது வளர்ப்பு பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரபீப் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல்லாங்க வந்து விதவைகளை திருமணம் முடிச்ச சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய ஏனைய கணவன் மூலம் உள்ள பிள்ளைகள் அப்படின்னு நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே உமர், அது யாரு, அபூ சலமோட மகன், சரியா? அதே போல இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட வரலாற்றுல இருந்துக்கிறாங்க. ரபாயிப் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேருக்கு மேல இருக்குது. அப்போ இதுல வந்து வரபாஇபுக்கும் உங்களது வளர்ப்பு பிள்ளைகள், அல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் உங்களது மடியிலே இருக்கக்கூடிய வளர்ப்பு பிள்ளைகள். அல்லாஹ் ஃபீ ஹுஜூரிக்கும் என்றார், அதாவது மின் நிசாஇக்கும் உங்களது மனைவிமார்கள். திருமணம் முடிக்கிறோம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. மடியில் இருக்கிறதா என்ன, நம்ம மடியில் எடுத்து வளர்ப்போம் அந்த பிள்ளையை. அந்த பிள்ளை இன்னொரு கணவர் மூலம் வந்ததா இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்வோம், மடியில் எடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்போம். அது அல்லாஹ் தஆலா ஃபீ ஹுஜூரிக்கும் அப்படின்றான். இந்த ஃபீ ஹுஜூரிக்கும் அல்லாஹ் தஆலா அலல் தக்லீப், அதாவது இயல்புக்காக அல்லாஹ் தஆலா அப்படித்தானே இயல்பா இருக்கும் என்றதுக்கு யூஸ் பண்ணானா அல்லது வரையறைக்கு யூஸ் பண்ணானா? அப்படின்னா என்ன, நீங்க முடிக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறா, 18 வயசு 17 வயசு 16 வயசு, அப்போ உங்களோட மடியில தவழ்ந்து வளர்ந்த குழந்தை அல்ல. வரையறைக்கு யூஸ் பண்ணிந்தா நீங்க இந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணா அந்த பெண் என்ன செய்யலாம், முடிக்கலாம்னு ஆகிரும். அல தக்லீப் அப்படின்னு சொன்னா அப்படித்தான் பெரும்பான்மையாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ் தஆலா அப்படி யூஸ் பண்ணான். இயல்பு அப்படித்தானே முடிச்சிருப்பான், அந்த பிள்ளையை நம்ம வளர்த்திருப்போம் என்றதுக்காக யூஸ் பண்ணா அது ஒரு சிஃபத்தாக வரையறையாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யல யூஸ் பண்ணல. எல்லா பிள்ளையும் தான் குறிக்கும் என்ற அர்த்தம் அதுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். உதாரணமா வட்டியை நீங்கள் பன்மடங்காக சாப்பிடாதீர்கள் என்று வருது, 1 மடங்கா சாப்பிடலான்ற அர்த்தத்துல வரல, வட்டி பன்மடங்காகும் என்ற இயல்புல அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லுகிறான். அதே போல வலா துக்ரியு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாயின் அரதுன தஹஸ்ஸுனா, நீங்கள் உங்கள் அடிமை பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம், அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை விரும்பினால் அப்படின்னு வருது. பேணுதலான வாழ்க்கையை விரும்பாட்டி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம்னு அர்த்தம் இல்ல. பெண்கள் பொதுவாக பேணுதலான வாழ்க்கை என்ன செய்வாங்க, விரும்புவாங்க என்ற அர்த்தம். இந்த அடிப்படையில இது யூஸ் பண்ணப்பட்டுச்சா, இந்த அடிப்படையில இது யூஸ் பண்ணப்பட்டுச்சா என்ற ஒரு கருத்து முரண்பாடு இதுல இருக்குது. நம்ம அதில் போகணும். அதாவது சரியான முடிவு என்னதை மட்டும் பார்ப்போம். சரியான முடிவு என்னன்னு சொன்னால், மடியில வளர்ந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன வளர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள முடிக்கிறது என்ன ஹராம் என்றதுதான் மிக சரியானது. ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும். ஏண்டா இந்த மாதிரி நம்ம அந்த சிவத்தை சொன்னோம்னா, ஒரு 3 வயசு புள்ள வந்து மடியில வளராத நிலைமையில இருந்துச்சுன்னா, 4 வயசு புள்ள மடியில வளராத நிலைமையில இருந்துச்சுன்னா அவங்களாம் முடிக்கலான்ற அர்த்தத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, இந்த வரையறைக்கு ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். இந்த பெண்கள் யாரா இருக்கணும் தெரியுமா, மகளை முடிக்க கூடாதுன்னு சொல்ற பெண்கள், மடியில வளர்ந்த மகளை முடிக்க கூடாதுன்னு சொல்ற பெண்கள் யாரா இருக்கணும்னா, நீங்கள் உறவில் ஈடுபட்ட பெண்களா இருக்கணும். முடிச்சு எல்லாத்தையும் தகல் தும்பிகின்ற உறவிலும் ஈடுபட்டிருக்கணும். முடிச்ச உடனே தலாக் நடந்திருந்தா, முடிச்ச உடனே விவாகரத்து நடந்திருந்தா, அவங்க 2 பேரும் என்னது சேரவில்லை அப்படின்ற நிலைமை நடந்திருந்தா அந்த சட்டம் இதுக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. அவங்க வந்து என்னது விவாகரத்துக்கு பின்னால் அந்த பிள்ளை என்ன செய்யலாம், முடிக்கலாம். உறவு என்றது அங்க என்ன செய்யல, நடக்கல. அக்கது மட்டும்தான் அங்க என்ன செஞ்சு, ஒப்பந்தம் மட்டும்தான் நடந்திருக்குது என்பதனால இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் என்ன, அதாவது 90% வேற மாதிரி ஆயிரும். அப்போ இதுல என்ன சொன்னால், இது இந்த சட்டம் இதுல சொல்லப்படுறத பார்க்கிறோம். இதுல இந்த உறவு நடந்து விட்டால், உறவு நடக்காது விட்டால் அப்படி என்ற சப்ஜெக்ட் வந்து எப்படி கருதப்பட வேண்டும் என்றது நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உறவு நடக்கல என்று யாரும் சொல்லலுமே, 7 நாள் வாழ்ந்து உறவு நடக்கல அப்படியே நம்புறதா, அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற நம்ம திருமண சட்டங்கள்ல என்ன செய்வோம், உறவு சட்டங்கள் அதை பத்தி பேசுவோம். அடுத்தது என்னன்னு சொன்னால், ஃபஇன்லம் தகுனு தகல்தும் பிஹின்ன, நீங்கள் உறவில் ஈடுபடவில்லை என்றால், நீங்க முடிச்ச அந்த பெண்களோட உறவில் ஈடுபடவில்லை என்றால், ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றம் இல்லை. விவாகரத்து நடந்த போது அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுல உங்களுக்கு குற்றம் இல்லை. வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், அதே போல வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், குர்ஆன் வந்து
எப்படி அதை வரைவிலக்கணப்படுத்துன்னா அந்த மகன் என்ற தாரீஃபை வரைவிலக்கணப்படுத்து. ஏன்னா அன்றைக்கு மகன் 2 வகையில இருந்துச்சு. நான் மகனாக அறிவித்து விட்டேன், இன்றைக்குள்ள அந்த ஜாகிலியத் அடாப்டட் சன் விளங்கிட்டா. நான் என்ன பொறுப்புகள் எடுத்து மகன் எல்லா வகையிலும் சட்ட ரீதியா எல்லா சொத்து எல்லாம் மகன் அறிவிக்கிறது அது இருந்துச்சு அன்றைக்கு. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான் மின் அஸ்லாபிக்கும், உங்கள் முள்ளந்தண்டிலிருந்து உருவாகிய உங்களது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், உங்களது முள்ளந்தண்டிலிருந்து உருவாகிய உங்களது ஆண் மக்களுடைய மனைவிமார்கள், அதாவது உங்களது மகன்களுடைய மனைவிமார்கள் சொல்லணும், சொல்லாம உங்கள் முள்ளந்தண்டிலிருந்து உருவாகிய ஆண் மக்களுடைய மனைவிமார்கள் என்றார். ஏன்னா அந்த ஜாகிலியத் இல்லாம நீ வளர்ப்பு புள்ளன்னு சொன்னதுக்காக வேண்டி அது வளர்ப்பு புள்ள மகனாக என்ன செய்ய மாட்டான், ஆக மாட்டான். நீ பெற்றிருந்தா தான் அது என்ன மகன். அந்த மாதிரி அந்த அவங்க வந்து நீ பெறவில்லை அப்படின்னு சொன்னா அவங்க டைவோர்ஸ் பண்ணினால், யாரு அந்த நீ வளர்க்காத அந்த நீ உனக்கு பிறக்காத மகன் வந்து விவாகரத்து செஞ்சா அவங்கள நீ முடிக்கிறதுல என்ன எந்த பிழையும் இல்லை. காரணம் அவங்க மகனோட சட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்கன்றப்ப அல்லாஹு தாலா அவன் சட்டங்கள் விஷயத்துல புதுசா உண்டு வாரத்தை அல்லாஹு தாலா எப்படி அதை விரும்பல எடுத்து இது பார்க்கணும். இல்லைன்னா அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை ஏன் இப்படி சொல்லணும், கல்யாணம் தானே அதை அவங்க முடிக்க போறது, நமக்கு அந்த சட்டமெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி தான் அல்லாஹு தாலா நீ சட்டத்தை வரணும். அப்படி வரலையே, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சட்டத்தை சொல்லலையே. அந்த இதுல வந்து என்ன முடிக்கிறதுல உனக்கு எந்த ஹரஜும் விரிக்கப்படாதுன்றாலாம் ரசூலுல்லாஹ் சொல்றான். வளர்ப்பு மகனா இருக்கிறவங்க விவாகரத்து பண்ணி நீ முடிக்கணும்னு நினைச்சா அதுல உனக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. சங்கடம் இருக்கப்பட்டது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் முக்கியமான அஹ்லாக்கை எதிர்பார்க்கிற எட்டத்துல வச்சு எல்லாம் முடிக்க வைக்கிறான். பலதார திருமணத்தை முடிச்சா என்ன வெக்கம் வருமோ அதை விட ஒரு சூழ்நிலை ஒன்று ரசூலுல்லாஹ் இருக்காங்க. இது மகண்ட மனைவியை முடிச்சாருன்னு கதை பரவும். நீங்க பயப்படுறீங்க, வல்லாஹு ஹக்குன் தக்ஷா, பயப்படுறதுக்கு அல்லாஹ் தான் தகுதியானவன், இதுல நீங்க பயமே விடக்கூடாது, முடிக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். ஒரு மனம் விஷயத்துல எங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் முன்மாதிரி ஆயிரு, எங்களுக்கு முடிச்சாலும் முடியாது, நம்ம முன்மாதிரி என்ன செஞ்சோம். அதனால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அதை விட்டு விலகிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, விரும்பல. அந்த நிர்பந்தம் நமக்கு இல்லை. அதை ரசூலுல்லாஹ் அப்படி முடிச்சுக்கிறாங்கன்னா அது எங்களுக்கு அனுமதி, ரசூலுல்லாஹ்க்குள்ள நிர்பந்தம் நமக்கு இல்லை. சரியா, ரைட். வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும் வ அன் தஜ்மஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளுக்கு மத்தியில் நீங்க அதாவது சேர்த்து முடிப்பது, அதாவது தாத்தாவை முடிச்சு தங்கச்சியை ஒரே நேரத்தில் என்ன செய்யறது முடிப்பது உங்களுக்கு ஹராம். பலதார திருமணம் ஹராம். இங்க வந்து பலதார திருமணம் சகோதரிகளுக்கு மத்தியில் இருந்தா என்ன ஹராம், இல்லாமா கது சலஃப், இதுக்கு முன்னால முடிந்தது தவிர. அப்போ இல்லாமா கது சலஃப் இன்னல்லாஹ கான கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இப்போ இதுல வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகள் அதாவது சேர்த்து என்ன செய்யக்கூடாது, ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரம் ஹதீஸ்ல நம்ம அதாவது இன்னொரு பகுதி சேர்க்கப்படுது, ஹதீஸ்ல வந்து இன்னொரு பகுதி சேர்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை இதுல சொல்லல, ஆனா சொல்லாதத குர்ஆனோட சம்பந்தப்படுத்தி விளங்குற மாதிரி என்ன செய்யுது அதுல இருக்குது. அது என்னன்னு சொன்னால் புகார்ல வரக்கூடிய செய்தி, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது 5108வது இலக்கம், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, ஜாபிர்லாம் அறிவிக்கிறாங்க. நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துன்கஹல் மர்அத்து அலா அம்மதிஹா அவ் காலத்திஹா, ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணோடு சேர்த்து அவளது தந்தை வழி சகோதரியோ தாய் வழி சகோதரியோ நீங்க முடிக்க வேண்டாம். ஒரு பெண்ணை முடிச்சுக்கிறோம், அவனுடைய மாமி தந்தை வழி சகோதரி மாமி இருக்கிறான், அவன் விவாகரத்தாக இருக்கிறான்னு வைங்களேன், அல்லது ஒரு பெண் இருக்கிறா இவனோட சொந்த மாமி தந்தையுடைய சகோதரி, இந்த பெண்ணை முடிச்சிட்டிருக்கிற அதே நேரத்தில் அவங்களை என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இந்த பெண்ணை விவாகரத்து செஞ்ச பின்னால மரணிச்ச பின்னால மாமி என்ன செய்யலாம், முடிக்கலாம். மாமியையும் அவங்களுடைய சகோதரனுடைய அந்த மகளையும் இங்க அதை முடிச்சுக்கிறது வந்து அந்த ஏன்னா 2ஆம் திருமணம் அப்படின்னு சில பொழுதுகள் என்ன செய்யும், ஒரு வேதனைகளை ஏற்படுத்தலாம். அதனால அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரிவு என்ன செய்யலாம் வரலாம், உறவு பிரிவு ஒன்று என்ன செய்யலாம் வரலாம். அல்லது அதாவது விரும்பிட்டா அப்படின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தா பலதார திருமணத்தின் மூலம் இறைவன் சில இந்த உலகத்துல சில இதுகள் இருக்கும், அதுகள் நிறைவேறா போயிடும். எல்லாரும் பலதார திருமணம் அப்படின்னு வந்து நீங்க அப்ப மாமியை முடிங்க, சாட்சியை முடிங்க, தங்கச்சியை முடிங்க, அதை விரும்புவாங்க பெண்கள். ஃபெமிலிக்குள்ள வந்துட்டோம், முடிக்கிறேன்னா முடிங்க, தங்கச்சியை முடிங்கன்னு சொல்லி வழங்கிட்டா, முடிக்கிறேன்னா முடிங்க, சாட்சியை முடிங்க, முடிக்கிறேன்னா முடிங்க, மாமியை முடிங்கன்னா எங்க வந்து முடிஞ்சிடும், ஃபெமிலிக்குள்ள வந்து முடிஞ்சிடும். அப்ப அந்த பலதார திருமணத்துடைய அந்த இலக்கு அங்க என்ன செஞ்சிடும், இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது தடுக்கப்படுது. அதாவது நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பலதார திருமணம் பேசுற நேரத்தில் பெண்கள் பலதார திருமணத்தை விரும்புகின்ற இடங்கள் என்று ஒரு பகுதி பேசுவோம். சரியா, அதுல வரைதலாம். நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்கஹல் மர்அத்து அலா அம்மதிஹா வ காலத்திஹா, தங்களுடைய பெரிய அதாவது தன் தந்தையுடைய சகோதரியோ அல்லது தாயுடைய சகோதரியோ முடிக்கக்கூடாது. அந்த பெண்ணை முடிச்சிட்டு டைம்ல அவங்களுடைய தாயுடைய சகோதரியோ
சின்னம்மா பெரியம்மாவையோ அடுத்த மாமியோ என்ன செய்யக்கூடாது, முடிக்க கூடாது. ஏன்னா அது ஒரு நேரத்தில் சேர்க்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வந்து அதை நேரடியான வார்த்தையில் என்ன செய்யல, சொல்லல. வான் தஜ்மாஉ பைனல் உக்தைன், வான் தஜ்மாஉ பைனல் உக்தைன், இரண்டு சகோதரிகளை நீங்க என்ன ஒரே நேரத்தில் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது. இதுல அதுவும் என்ன செய்யும், அதாவது அடங்கும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. ரைட். ஆனா இந்த ஹதீஸ் இருக்குது, சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்னு அந்த இதுல சொல்றான். அடுத்தது 22, 23, 24 வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, பெண்களில் திருமணம் முடித்தவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிச்சு அதாவது வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்ணை என்ன செய்யக்கூடாது, நீங்க திருமணம் முடிக்க கூடாது. இல்லாமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை தவிர. அதாவது வழக்கரம் சொந்தமாக்கும் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறோம். என்ன, யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கைதிகள் அரசாங்கத்தால் என்ன செய்யும், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அவங்க தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க தான் அவங்கள டீல் பண்ணணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும், ஆடையை பார்க்கணும், பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. அவங்களோட வேலையை வாங்கிக்கணும். அவங்க மனைவி பெண்களாக இருந்தால் அவர்களுடைய உறவிலும் என்ன செய்யலாம், ஈடுபட்டுக் கொள்ளலாம். அவர் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த உறவுல ஈடுபடுறது. இந்த சிறைச்சாலைகளில் இருந்து கண்டு இராணுவம் அப்படி இப்படி என்னெல்லாம் இருந்து கூட்டணியாயங்கள் செய்யற மாதிரியான இதெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, தடுத்து ஒரு பாதுகாப்பான இது அதுல கொடுக்குது. அவர் விடுதலை என்ன செய்யலாம், நினைச்சா அடுத்த நாளே அவர் நினைச்சா விடுதலை செய்து கொள்ளலாம், அவங்கள விற்று விடலாம். இதுதான் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். ரைட். இது வந்து ரெண்டு தரப்பும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். ரெண்டு தரப்பும் இதை சில விஷயங்களுக்காக விதிவிலக்காக்கிங்கன்னா ரெண்டு தரப்புக்கும் தானே அது அனுமதியான ஒரு விஷயம் தான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வ உஹில்ல லக்கும் மா வராஅ ذلிக்கும், இதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அன் தப்தகு பி அம்வாலிக்கும், உங்களோட பொருளாதாரங்களை கொண்டு முஹ்ஸினீன கைர முசாஃபிஹீன, ஒழுக்கமான முறையில அவர்களை முடித்துக் கொண்டு, கைர முசாஃபிஹீன, விபச்சாரத்தில் ஈடுபடாம கெட்ட வேலைகள் செய்யாம அப்படி. ஃபமஸ்தம் தஅதும் பிஹி மின்ஹுன், அவர்கள் நீங்கள் எவர்களை அதாவது இன்பம் அனுபவிக்கிறீர்களோ, அதாவது அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறீங்களோ, ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதா, அவருடைய மகர் தொகையை கட்டாயமாக என்ன செய்ய அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா தராதைத்தும் பிஹி மின் பஅதில் ஃபரீதா, அந்த கட்டாயமா நீங்க கொடுக்கிறேன்னு வந்த பிறகு நீங்க ரெண்டு பேரும் அதுல இதுல வானா இவ்வளவு வச்சுக்கங்க, நீங்க பேசிக்கிட்டு குறைச்சிக்கண்டா அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை, இது அவங்களோட உரிமை. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். இப்ப இதுல ஒரு பட்டியல் சொல்லப்பட்டீங்க. இப்ப சூரத்து நூர் 30, 31 இதுல என்ன சொல்லப்படல, எதை சொல்லப்பட்டீங்கன்னு பாருங்க. மூமின்களுக்கு சொல்லுங்க, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க தங்கள் பார்வை தாழ்த்தி கொள்ளுமாறு. அங்க ஆண்கள் வெளிச்சு சொல்லப்பட்டிருக்கு, இங்க பெண்கள் வெளிச்சு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இல்லாலி புஊலத்திஹின்ன, கணவருக்கு தங்களோட அலங்காரங்களை காட்டலாம். அவ் ஆபாஇஹின்ன, சரியா, அவங்களோட பெற்றோர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த தந்தைமார்களுக்கு காட்டலாம். தந்தை மகளை உங்களோட மகள்மார் உங்களுக்கு ஹராமன்னு அந்த வசனத்துல வருது. இங்க வந்து நீங்க தந்தைக்கு என்ன அலங்காரத்தை காட்டலாம்னு வருது. அவ் ஆபாஇ புஊலத்திஹின்ன, அங்க என்ன நம்ம இந்த இவங்களை பத்தி பேசணும், என்ன மனைவியுடைய தாயை பத்தி என்ன செஞ்சோம் பேசணும், ஆணை பத்தி பேசுறதுனால இங்க வந்து கணவனுடைய தந்தை, கணவனுடைய தந்தைமார்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிக்க கூடாது. அவ் அப்னாஇஹின்ன, அதே போல என்ன அவங்களுடைய அதை முடிக்க கூடாது, அவங்க அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம். தங்களது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இடத்துல என்ன செய்யலாம், அவங்க அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம். அவ் அப்னாஇ புஊலத்திஹின்ன, அல்லது தங்கள் கணவன்மார்களுடைய ஆண் பிள்ளைகள் இடத்தை வெளிப்படுத்தலாம். இன்னொரு மனைவி மூலம் கிடைச்ச ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் இஹ்வானிஹின்ன, அவங்களோட சகோதரர்கள் இடத்துல. அவ் பனி இஹ்வானிஹின்ன, அல்லது சகோதரர்களுடைய மகன்களிடத்தில். அவ் பனி அகவாத்திஹின்ன, அல்லது சகோதரிகளுடைய மகன்களிடத்தில். அவ் நிசாஇஹின்ன, அல்லது அவர்களது பெண்களிடத்தில். அவர்களது பெண்கள் என்றதுல கருத்து முரண்பாடுகள் இருக்குது, உறவினர்களா அதுதான் சொல்லி, இதுல முஸ்லிம் பெண்கள் அர்த்தம், அதான் மிக சரியானது. அவர்களது பெண்களிடத்தில் அவர்கள் என்ன செய்யலாம், இந்த அபாயா இல்லாம இருக்கலாம்னா அவர்களோட பெண்கள் முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் அல்லாத பெண்களிடத்தில் அவங்க அபாயா ஒழுக்கத்தை பேண வேண்டும். எதனால பேண வேண்டும்னா அவங்க ஒழுக்கம் கிட்டவங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் அர்த்தம் அல்ல. எங்களுடைய ஒழுக்கத்துடைய விதிமுறைகள் வேற, அவங்களுடைய ஒழுக்கத்துடைய விதிமுறைகள் வேற. எனவே தவறான ஒரு என்னது ஒரு புரிதல், தவறான விளக்கம், தவறான ஒரு எடுகோல் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதனாலதான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவுமா மலக்கத் ஐமானுல், அல்லது அவர்களுடைய அடிமை ஆண்களிடத்திலும் அவர்கள் அபாயம் இல்லாம சாதாரணமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அவித்தாபிஈன கைரி உலில் இர்பத்தி மினர் ரிஜால், அல்லது ஆண்கள் அது பெண் மோகமற்ற பெண் தேவையற்ற உணர்வுள்ள சில ஆண்கள் இருப்பாங்களே, அது கன்ஃபார்மா தெரியும், அது பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இல்லை. அந்த மாதிரி ஆண்களிடத்திலும் அவங்க என்ன செய்யலாம், அவித்தாபிஈன கைரி உலில் இர்பத்தி மினர் ரிஜால், அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட இந்த ஆண்மை அற்றவர்களாக அவங்க இருப்பாங்க. அல்லது பெண்களுடைய அவுரத்துகள் சம்பந்தமாக அவங்களுடைய அதாவது உடல் அங்கவங்கள் சம்பந்தமான எந்த விதமான விளக்கங்களும் இல்லாத லமியதுஹருனா வஹர அலான அவங்களுக்கு வெளிப்பட்டு தெரியும்.
இப்படியெல்லாம் அந்த மாதிரியான சிந்தனை போக்கு இல்லாத பிள்ளைகளிட திருமணம் இது வந்து காலத்துக்கு காலம் வேறுபடும். இன்றைக்கு வந்து என்ன 3 வயசுலேயே என்ன செஞ்சிட்டானு அழிச்சு நாசமாக்குற இடத்துக்கெல்லாம் வந்துட்டான். அந்த பிள்ளையை பொறுத்து அது என்ன செய்யும் அவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா அந்த அலங்காரம் சொல்றேன். அப்ப இதுல வந்து சொல்லப்படாத 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா அவர்களுடைய தந்தை வழி சகோதரர்கள் தாய் வழி சகோதரர்கள் இதில் என்ன செய்யல சொல்லப்படல. அந்த சூரத்தில் என்ன செஞ்சீங்க அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லது தந்தையர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறே தந்தையர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால அதாவது தந்தையுடைய சகோதரர்களும் அளவு வருவாங்க. அதே போல தாய்மார்கள் அதாவது என்ன அது சொல்லப்பட்டிருக்கிறதால அது என்ன செய்யும் அவங்களோட முழுமையான அந்த உறவுகள் அதுக்குள்ள என்ன செஞ்சிடும் வந்துவிடும். ஏன்னா அந்த ஹாலும் அம்மும் வந்து தந்தையுடைய அந்தஸ்து உள்ளவங்க தான். அதாவது தாயுடைய சகோதரனும் தந்தையுடைய சகோதரனும் அந்த அந்தஸ்து உள்ளவங்க. அதனால அது எல்லாமே தந்தையர்கள் என்று வாரத்துக்குள்ள என்ன செஞ்சிடும் அது வந்துவிடும். அப்ப இதெல்லாம் அஜ்னபி மஹரமுடைய அந்த சப்ஜெக்ட். இதை வந்து இப்ப தர்த்தீப் பண்ணி இப்ப எல்லாருக்கும் இது கிளியரா இருக்காது. இதை தர்த்தீபாக அந்த இதுல சொல்றதாக இருந்தா அந்த நான் பட்டியல் இன்ஷா அல்லாஹ் இதை பதிவு செய்யறதுல டைம்ல போடுறோம். இதுல பாருங்க அதாவது இந்த 3 இது வந்து அதாவது 3 வகையா பிரதானமா பிரிக்கலாம். ஒன்று பிறப்பால், இரண்டாவது திருமணத்தால், அடுத்தது பால் குடி உறவால் பால் அருந்துதல் உறவால் இதை பிரிக்கலாம். இப்ப தாய் தந்தை வழியில் மஹரம் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த பட்டியல்ல ஆண்களுக்கு பெண்களுக்கு இருப்போம். நம்ம ஆண்களுக்கு மட்டும் உள்ளதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தாய் தந்தை வழியில வரதுன்னா ஒரு ஆணுக்கு தாய், அதுக்கு பின்னால தாயின் தாய் அதாவது பாட்டி உம்மும்மா, அதுக்கு மேல அப்படியே போறது. அடுத்தது தாயின் சகோதரி அதாவது சாட்சி பெரியம்மா. அடுத்தது பாட்டியின் சகோதரி, இது யோசிக்காத விஷயம். அதாவது என்ன உம்மம்மாட தாத்தா தங்கச்சின்னு இருப்பாங்க அவங்களோட சகோதரி. உம்மம்மாட தாத்தோட மகள் முடிக்கலாம். நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறாங்க. உம்மம்மாட அவங்க எங்களோட உம்மாட லைன்ல தான் வருவாங்க, ஆனா திருமணம் முடிக்கலாம். எங்களோட உம்மாங்கட லைன்ல வந்தாலும் அவங்கள எப்படி உம்மம்மாகிறா, உம்மம்மாவுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. இந்த சகோதரி தான் எங்களுக்கு மஹரம். அந்த சகோதரியுடைய மகள் நாங்க உம்மட அந்தஸ்துல தான் பார்ப்போம், ஆனா அவங்க மஹரம் அல்ல எங்களுக்கு. புரியுதா? அவங்க எங்களுக்கு மஹரம் அல்ல. இது நல்ல முறை. ஆனா உம்மட அந்தஸ்துல நம்ம என்ன செய்வோம் அதை பார்ப்போம். உம்மம்மாட சகோதரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சகோதரியுடைய மகள் வந்து இந்த பட்டியல்ல இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? அது சகோதரி இருக்கிறா, உம்மோட சகோதரி இருக்கிறா. உம்மோடைய சகோதரியுடைய மகள் இந்த பட்டியல்ல இல்லை, ஆனா எங்கட உம்மாங்கட லைன்ல தான் வருவாங்க. அது 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க நாங்க இந்த மகளுடைய மகன், அதாவது தாய். இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களும் தாய் லைன்ல தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா சகோதரியுடைய மகள் அவங்கள முடிக்கலாம். இதை உணராத நிறைய பேர் என்ன செய்யறாங்க இதுல இருக்கிறாங்க. அதனாலதான் இதுல பாருங்க, அதாவது எப்படி போட்டிருப்பாங்கன்னா தாயின் சகோதரி, பாட்டியின் சகோதரி. இதுல பாட்டியின் சகோதரியின் மகள் என்ற ஒரு பட்டியல் என்ன இல்ல. பாட்டியின் ஆனா நம்ம அதை எதுல சேர்த்திப்போம்னா மஹரம் லிஸ்ட்ல தான் எங்க தலையில என்ன செய்யும் அவங்க இருப்பாங்க. காரணம் எங்களோட உம்மாட தங்கச்சி, உம்மாட தாத்தா அப்படின்னு தான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க. அதனால அதுல வரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தந்தையின் தாய், தந்தையுடைய தாய் அதாவது பாட்டி வாப்பம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. பாட்டியின் சகோதரி, தந்தையுடைய தாய் இதே, அப்ப அவங்க பாட்டி தானே, அந்த பாட்டியின் சகோதரி. அடுத்தது தந்தையின் சகோதரி, அதான் நம்ம மாமி என்று சொல்லக்கூடிய தந்தையின் சகோதரி. சின்ன மாமி பெரிய மாமி, இது இலங்கை வழக்கில் என்ன செஞ்சுக்குது அது வந்திருக்குது. சரி, சின்ன மாமி பெரியவன் சொல்லுவாங்க தானே. அடுத்தது வந்து தந்தையின் மற்றும் ஒரு திருமணத்தால், தந்தையின் மனைவி, தந்தையின் மகள், இன்னொரு திருமணத்தால வந்து ஒரு தந்தையின் மனைவி, தந்தையின் மகள் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பெண்களுக்கு இதை போட்டிக்கிறாங்க. பெண்கள் இடத்துலையும் அதை வாச்சிருவோமே அவளே சார். என்ன ஒரு பெண் தந்தை என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. தந்தையின் தந்தை என்னது அப்பாவை முடிக்கக்கூடாது. அடுத்து தந்தையின் சகோதரன் சாச்சா பெரியப்பா முடிக்கக்கூடாது. அப்பாவின் சகோதரன், இப்ப நமக்கு பாட்டியின் சகோதரமா அப்பாவின் சகோதரன் முடிக்கக்கூடாது. அப்பாவின் சகோதரனுடைய மகனை முடிக்கலாம். சரியா? அடுத்தது தாயின் தந்தை, தாயுடைய தந்தை அப்பா. அடுத்தது அப்பாவின் சகோதரன், அதாவது தாயுடைய தந்தையுடைய சகோதரன். அடுத்தது தாயின் சகோதரன், அதாவது என்னது மாமா
இப்போ இது வந்து என்ன அதை முடிக்கிறாங்களே இந்துக்கள்ல சிலருடைய வளமை அது என்ன செய்து இருக்குது. இதே போல பாரசீக அந்த நெருப்பு வணங்கிகளை நம்ம சொல்லுவோமா ஜொராஸ்ட்ரியன்ஸ், அவங்களே என்ன செய்வாங்க அதை வந்து முடிப்பாங்க. அடுத்தது தாயின் மற்றும் ஒரு திருமணத்தால் வந்த அந்த தாயிட கணவரை மகள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. தாயின் மகனையும் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அடுத்தது இப்போ பிரிச்சு இவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த நசவால வாரதான் அடுத்தது உள்ளது. சகோதரிகள் மூலம் சகோதரி முடிக்கக்கூடாது. சகோதரியின் மகள் ஆண் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. சகோதரனின் மகள் முடிக்கக்கூடாது. அப்ப சகோதர உறவுல 3 வருது. அதே போல சகோதரியின் இடத்துல எடுத்து பார்த்தோம்னா அவ சகோதரனை முடிக்கக்கூடாது, சகோதரனின் மகனை முடிக்கக்கூடாது, சகோதரியின் மகனையும் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இதுவும் நசபோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது கணவன் மனைவி மூலம் வரக்கூடிய விஷயம். கணவனுடைய மனைவி, கணவனுடைய மனைவி, அதை கொஞ்சம் இது பிரேக்கெட்ல போட்டிக்கலாம், இவ்வளவு வழங்கப்படுத்தினது சரியா. கணவனுடைய மனைவி, அதாவது ஒருவர் வந்து தந்தையுடைய மனைவி தான் அது போடணும், அது மனைவியின் போட்டிக்கிற கன்ஃபியூஸ். சரி, ஓகே. அடுத்தது மனைவியின் தாய் ஒருத்தர் முடிக்கக்கூடாது. மனைவியுடைய தாய் என்ன செய்யக்கூடாது, இவங்களை முடிச்சுட்டா அவங்கள முடிக்கக்கூடாது. அடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிக்கிறோம், அந்த பெண்ணுடைய உறவில் ஈடுபடவில்லைன்னா அவங்களோட வளர்ப்பு மகளை அவங்களோட பிள்ளைய என்ன செய்யலாம், நம்ம திருமணம் முடிக்கலாம். உறவில் ஈடுபட்டா முடிக்க கூடாது. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறோம், இப்போ அந்த மகளை திருமணம் முடிச்சுக்கணும் வைங்களேன், அந்த மகளை திருமணம் முடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மகளை திருமணம் முடிச்சிட்டோம், உறவுல ஈடுபடல டைவர்ஸ் பண்ணிட்டோம், அவன் உமா முடிக்கலாமான்னு கேட்டால் கூடாது. அதாவது அதுக்கு இதுக்கு டிஃபரெண்டாக தான். ஃபர்ஸ்டே மகளை முடிச்சிட்டோம், மகளை முடிச்ச பின்னால உறவுல ஈடுபடல டைவர்ஸ் பண்ணிட்டோம், இப்ப தாயை முடிக்கலாமான்னு கேட்டா கூடாது. ரைட்டா? தாயுடைய விஷயத்துல தாயை முடிச்ச பின்னால அவங்களை உறவுல ஈடுபடலைன்னா மகளை என்ன செய்யலாம், முடிக்கலாம். இது விளங்கிக்கலாம். கொஞ்சம் அது உள்ள போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? அடுத்தது என்னன்னா, அதாவது மனைவியின் தாய் மாமியார், மனைவியின் மகள், இன்னொரு கணவர் மூலம் வந்த வேறு திருமணத்தின் மூலம் மகள். அதே போல பெண்ணுடைய இடத்தை சொன்னோம்னா கணவரின் தந்தை. இது என்ன கணவர் போட்டிங்கன்னா கணவர் வசனமே வரக்கூடாது, கணவர் முடிச்சு தானே இங்க திருப்பியே முடிக்கப்படாது. சரியா? கணவரின் தந்தை, அது என்ன அர்த்தத்தில் போட்டு விளக்கல. கணவரின் தந்தை, மாமனார், சாரி இது முடிக்கிற சப்ஜெக்ட் இல்லை, அது மஹரமுக்கு தானே போட்டிக்கிறாங்க. அவ சரிதானே, அது மனைவி மஹரம் தானே, அந்த இடத்துல இது பார்க்கணும். முடிக்கல மனைவி வந்து ஆரம்ப தலைப்பு பாருங்க, மஹரம். நம்ம முடிக்கிற லிஸ்ட் பேசுவோம், மனைவி மஹரம். அதே போல கணவர் என்ன, ஒரு பெண்ணுக்கு மஹரம். அடுத்தது கணவரின் தந்தை வந்து என்ன, மஹரம், மாமனார். கணவரின் மகன், வேறு திருமணத்தின் மூலம் வந்த மகன், அவன் மஹரம். அடுத்தது மகள் மற்றும் மகன் மூலம். இதுல என்னது, அதாவது மகள் வந்து என்ன, அதாவது மஹரம். அடுத்தது மகனுடைய மகள், பேத்தி. அடுத்ததாக மகனின் மனைவி. அடுத்ததாக மகனின் மகள். இவங்கெல்லாம் என்ன, அதாவது என்ன, பேத்தி. மகனுடைய மகள், மகளுடைய மகன். சரியா? அப்படி மகனுடைய மகள், பேத்தி. அடுத்த திருப்பி என்னது, மகனின் மகள் போட்டிக்கிறாங்க, ரிப்பீட்டடா. சரி. அடுத்ததாக மகளின் கணவர், மருமகன். அதே போல மகளின் மகன். இவங்கெல்லாம் பெண் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இதுல வந்து இது கொண்டு வரல, இது பால்குடி உறவை கொண்டு வரல. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.